2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும். மதுரை மாநகர்ல பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தோம். மதுரை மாவட்டத்திற்கு பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்தோம். நலத்திட்டங்கள் பட்டா வழங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மாலை வருவதாக தெரிகிறது. அவர் நாளைய தினம் மதுரை மாநகருக்கு வருகிற சாலைகள் முக்கிய சாலை வழியாக வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு பிரதான சாலை வழியாகவே சென்று விடுகிறார். விட்டர்லயே செல்ற மாதிரி தான் இருக்கு. மாநகர பகுதிக்குள்ளே வரல. இது மதுரை மக்களுடைய நிலைப்பாடை மாண்புமிகு முதலமைச்சருக்கு இங்க இருக்கிற அமைச்சர்களும் அதிகாரிகளும் உண்மை நிலையை முதலமைச்சருக்கு எடுத்து சொல்கின்ற வகையிலோ காமிக்கிறதுக்கோ அவர்கள் யாரும் முன்வரல என்பதுதான் தெரிகிறது. குறிப்பாக மதுரை மாநகரில் பார்த்தீங்கன்னா கடந்த 4.5 ஆண்டு காலமாக பல்வேறு சாலைகள், அது பிரதான சாலையாக இருந்தாலும் சரி, தெருவில் இருக்கிற முக்கிய தெருக்களாக இருந்தாலும் சரி, இந்த சாலைகள்லாம் தோண்டப்பட்டுட்டே இருக்கு. ஒன்னு ரோடு போடுற இது குடிநீர் அமைக்கிறதுக்குன்னு வாங்க, பாதாள சாக்கடை அமைக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு பணிகள் நடக்குது. ஒரு பக்கம் ரோடு போடுறாங்க, அந்த ரோடு காணாம போயிருது. ஒரு ரோடு போட்டா மெட்டல் ரோடு போடுறாங்கன்னா குறைஞ்சது 5 ஆண்டுகளாவது இருக்கணும். அது 3 ஆண்டுகளாவது அது இருக்கணும், தரமானதாக இருக்கணும். ஆனால் மதுரையில் போடப்படுகிற சாலைகள் முழுவதுமே 3 மாதம் 4 மாதத்துக்கு கூட தாங்கல. எல்லா சாலையிலுமே இன்னைக்கு குண்டும் குழியுமா இருக்கு. இது குழி இருக்கிறதுனால மழை பெய்கின்ற பொழுது அந்த மழையில அந்த தண்ணி தேங்கி இருக்கிறதுனால அந்த பள்ளம் தெரியாம சிலர் விழுந்து கைகாலை உடைத்துக் கொள்கிறார்கள். நம்ம ஊடக நண்பர் கூட 2 உயிரிழந்திருக்கிறார்கள் மதுரையில, நம்ம பார்த்திருக்கோம். அவர் போய் அந்த மழை நிவாரணத்தை போய் பார்க்க போய் அந்த இதுல மாட்டிட்டார். இது மாதிரி இந்த தீர்க்கப்படாமே இந்த சாலைகள் இருக்கு ரொம்ப காலமாக. சரி, சாலை புதுசா போடுறாங்களே, அது தரமான ஒப்பந்தக்காரர்கள் யாருமே வர்றதில்லை. இப்ப அதுல கமிஷன் 40% வரைக்கும் கேட்பதாக சொல்லுகிறார்கள். 60% வைத்து தான் மற்ற பணிகளை பார்க்க முடிகிறது என்று அதிகாரிகளே சொல்லப்படுறத கேள்விப்படுறோம். என்னங்க இப்படி சாலை போட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னால எல்லாம் இப்படி இருக்காது, என்னங்க நான் இங்க காலங்காலமா இருக்கோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாததாக இருக்கிறது. அது மாநகராட்சி பகுதியில் போடப்படுற சாலைகள் முழுக்க தரமற்றதாக இருக்கிறது. இத சர்க்கஸ்ல பயணம் பண்ற மாதிரி தான் மக்கள் அன்றாடம். ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் யூனிஃபார்மோட போட்டுட்டு போக முடியல. ஒண்ணு கீழே விழுந்துறாங்க, அவளை தாய் தந்தையர் இழந்த காய் காலை உடைச்சு இது மாதிரி இதாயிருது. இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நான் சட்டமன்றத்தில் கூட சொன்னேன். ஆனா அமைச்சர் அவர் தவறாக கருதி கொண்டு என்னை குற்றம் சாட்டுவதாக நினைத்து கொண்டு, ஏன் வீட்டு முன்னாலேயே இந்த உயர்மட்ட பாலம் 2 ஆண்டுகளாக நடக்குதுங்க செல்லூர்ல. என் வீட்டுக்கிட்ட நீங்க வாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வீட்டு முன்னால எவ்வளவு காலம் அதை நீடிக்கலாம்? நான் பல தடவை சொல்லிட்டேன், என்னை பார்க்க நிறைய பேர் வர்றாங்க மக்கள், அவங்களை எப்படிங்க பார்க்கறது? சரி போ, என்னுடைய தெருவில் பார்த்தீங்கன்னா இப்பதான் இந்த மெயின் பைப்பை இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தில் இப்பதான் அந்த பைப் லைனே கொடுத்தாங்க. அதுக்கு மூடிட்டு உடனே பேவர் பிளாக் போட்டாங்க. அந்த பேவர் பிளாக்கும் சாலை பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக்கு குண்டும் குழியுமா தேர். நீங்க எங்க வீட்டிட்ட பாருங்க. அது
போட்ட உடனே இப்போ ஒரு 3 மாதம் கூட இல்லைங்க, முழுமையா அது வந்து யாரும் நடக்க முடியாத அளவுக்கு அந்த ரோடுகள், பேவர் பிளாக் சாலைகள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாலம் இன்னும் வேலை அந்த ஒப்பந்தக்காரர் ஒழுங்காக பார்க்கவே இல்லை. இது மிக மோசமாக இருக்கு. எங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே 460 கோடி ரூபாயில வைகை இருவழிச்சாலைகள், வைகை ஆற்றின் இருவழிச்சாலைகள், விரைவு சாலைகள், விரகனூர்ல இருந்து நம்ம பெத்தானியாபுரம் வரைக்கும் இந்த சாலைகள் தான் இப்ப மதுரை மக்களுக்கு போக்குவரத்துக்கு பயன்படுறது. அந்த சாலைகள் மட்டும் இல்லாம இருந்தால் மதுரை மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. போக்குவரத்தே சம்பித்து போயிருக்கும். 2 பால வேலைகளும் பாத்தீங்கன்னா ஆமை வேகத்திலே நடக்குது. இது பல முறை நான் சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறேன். 2வது, அந்த வைகை ஆற்று சாலைகள்ல பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு வேற அதிகமா இருக்கு. தனியார் ஆக்கிரமிப்பு வேற பண்ணி வச்சிருக்காங்க. அதை நீக்கிறதுக்கு இல்லை. இன்னும் பார்த்தா பிரதானமாக குருவிக்காரன் சாலையிலிருந்து நம்ம அண்ணா நகர் மேப்பாலம் வரைக்கும், அங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வைகை ஆற்றின் வடபகுதியில் அந்த சாலை அமைக்கப்படவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இதையெல்லாம் வந்து குறை சொல்வதற்காக இல்லை, முதலமைச்சருக்கு இது தெரியணும். மதுரையில் என்ன நடக்குது என்பதை தெரியணுன்றதுக்காக நான் இதையெல்லாம் சொல்றேன். ஏன்னா கடந்த முறை முதலமைச்சர் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடைபயணம் வந்தார், மதுரை மக்களை பார்க்கறதுக்கு வந்தார், சாலை வழியாக வந்தார். பாத்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்தார். வர்ற பகுதியில் மட்டும் மதுரை மாநகரில் பாத்தீங்கன்னா ஒட்டூர் ரோடு போட்டிருப்பாங்க. ரோடுன்னா அந்த பள்ளம் அவர் நடந்து இறங்கிட்டாருன்னு வச்சுங்க, மக்களை பார்க்கறது பூரா பேரிக்காடு அமைச்சிருந்தாங்க. பேரிக்காடு அமைச்சிருந்தாலும் அந்த இறக்கத்தை பார்த்து அந்த இது மட்டும் ரோடு போட்டிருப்பாங்க, மற்றதெல்லாம் பள்ளமா இருக்கும். இந்த மாதிரி நிலைமை இருக்கிறத அவருக்கு காமிக்கல. பந்தளவுடைய வாய்க்கால் உங்களுக்கு தெரியும், 1.5 கிலோமீட்டர். அந்த வாய்க்கால தூர்வாரணும் பல ஆண்டு காலமாக நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க காலத்துல கொண்டு வந்த அந்த மாற்று வழியை வந்து அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு வேணுன்னே போராடி உண்ணாவிரதம் இருந்து தடுத்துட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா எங்க சொல்லூர் பகுதியே வந்து மழையில நிரம்பிருச்சு. நானும் போய் பார்த்தேன். நம்ம அமைச்சரும் வந்திருந்தார், வணிக வரித்துறை அமைச்சரும். நேரடியாக சந்திச்சோம். இது தீர்வு கண்டுரும், இதுக்கு இந்த நான் சொன்னேன், நம்ம இந்த தண்ணி கடத்திற்கு மீனாம்பாளையபுரத்துல இருந்து எம்எம் லாட்ஜ் வரைக்கும் இந்த மீனாம்பாளையபுரம் வைகை ஆற்று நீரை, கழிவு நீரை கலக்கிறதுக்கு நீங்க சைடு சுவர் அமைச்சா தான் இது முடியும், பாலங்களை உயர்த்தி கட்டணும் அப்படின்னு சொன்னோம். ஆனா அந்த பந்தவளுடைய வாய்க்கால் ஒண்ணுமே செய்யவே இல்லை. அமைச்சரும் அதுக்கு அடுத்து தலையிடல, மேயரும் அதை போய் கண்டுகொள்ளல. அப்புறம் கடைசியில் என்னாச்சு உங்களுக்கு தெரியும், நம்ம முதலமைச்சர் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பந்தவளுடைய வாய்க்காலை பார்க்க கூடாது என்பதற்காக திரைச்சீலை, அழகான திரைச்சீலை, நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப விவரமானவங்க, சங்கீதா, அவங்க ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரியே திமுகவுடைய மாவட்ட செயலாளரே இயங்கினாங்க. அவங்க பாத்தீங்கன்னா திரைச்சீலையை கட்டி 1.5 கிலோமீட்டருக்கு திரைச்சீலையை கட்டியிருந்தாங்க. நான் உடனே அதை பார்த்து, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே என்று சொல்லி ஒரு என்னுடைய தலைவருடைய மலைக்கல்லன் பாட்டை போட்டு அதை என்னுடைய வலைதளத்தில் போட்டேன். பல பத்திரிகைகள், பல ஊடகங்கள், குறிப்பா புதிய தலைமுறை, பல தந்தி தொலைக்காட்சி, பல்வேறு பாலிமர் போன்ற தொலைக்காட்சி அதை எடுத்து போட்டாங்க. மாலையிலே முதலமைச்சருக்கு தெரிஞ்ச உடனே, அது என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அவர் செக்ரட்டரியா ஏதோ, உடனடியாக அங்க பாத்தீங்கன்னா திருமாவளவனுடைய போர்டை மறைச்சதுனால அங்க வேற தகராறு. பந்தளகுடியில் அந்த திரைச்சீலையை மறைச்சு போர்டை மறைச்சதுனால அவங்க பூரா விடுதலை சிறுத்தைகள் சண்டை போட்டு அப்புறம் அதை கலட்டினாங்க. அப்புறம் மொத்தமா கலட்ட சொல்லிட்டாங்க. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன். நான் அன்னைக்கே பேசினேன், என்னங்க ஆட்சியாளர், மாவட்ட ஆட்சியாளர்,
இப்படி நீங்க மறைக்கலாமா? முதலமைச்சருடைய பார்வைக்கு தெரிஞ்சா தானே. அவரே நடைபயணம் வர்றாரு, மக்களுடைய கோரிக்கையை பார்க்க வர்றாரு. நீ ஏன் அதை மறைக்கிறீங்க அப்படின்னா, நான் மறைக்கல, யாரோ ஒருத்தன் செஞ்சுட்டான். அது எப்படிங்க யாரோ ஒருத்தர் செய்யறத மாநகராட்சி எப்படி வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சாயங்காலம் கலட்டிட்டாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு பிறகுதான் அதுக்கு விடிவு காலம் கிடைச்சு. அப்பவே அவர் இறங்கி அந்த இடத்த பார்த்து அன்னைக்கு 83 கோடி ரூபாய் ஒதுக்கினார். இவ்வளவு காலம் இல்ல பணம் ஒதுக்கி இவ்வளவு நாள் அது ஒதுக்கப்பட்டு மாநகராட்சியும் கேட்கல, யாரும் கேட்கல, இங்க இருக்கிற அமைச்சர்களும் கேட்கல. கேட்காதனால இப்ப கடைசியில இப்ப தேர்தல் வர்றதுனால மழையும் பெய்து திரும்பவும் மழை தண்ணி அதிகமானதுனால திரும்ப அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் இப்பதான் 86 கோடிக்கு பூமி பூஜை போடப்பட்டு முதலமைச்சர் வரும்போது அதை யாரும் இதை எடுத்து சொல்லிடுவாங்க, குறிப்பா அதிமுகவில் இருந்து ஏதாச்சும் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் பூமி பூஜை போட்டுருக்காங்க. அதே எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம முதலமைச்சர் அதே மாதிரி சிட்டிக்குள்ள கூட்டிட்டு வந்தா மதுரை மக்கள் படுற துன்பங்கள் துயரங்கள் தெரியுமே. பைபாஸ்லயே வந்து பைபாஸ்லயே கூட்டிட்டு போனா அது மதுரை எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? அதனால தெரியாது. அதனால இந்த பகுதிக்கு மதுரை மாநகருக்குள்ள கூட்டிட்டு வந்தா தான் முதலமைச்சர் வந்தா மதுரை மக்கள் படுற துன்பங்கள் அது தெரியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய விமான நிலையம் உங்களுக்கு தெரியும். விமான நிலையத்தை விரிவாக்குற பணிக்கு நாங்க இட ஒதுக்கீடு எல்லாமே ஆட்சிதம்லாம் பண்ணணும். எங்க ஆட்சி முடிய போற தருவாயில் நிலம் எடுக்கிற நேரத்தில் தேர்தல் அறிவித்து விட்டாங்க. அறிவித்ததன் அடிப்படையில் தான் அது ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு. ஆனா நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் வந்து அமைச்சரான உடனே என்ன சொன்னாரு, நான் 2 வாரத்தில் இந்த நிலை இங்க எடுத்து விமானத்தை இந்த ஓடுபாதையை விரிவுபடுத்தி சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். இன்னும் 2 மாதம் ஆகலைன்னு நினைக்கிறேன். நமக்கு அடுத்து விமான நிலையம் தொடங்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த விமான நிலையம் இன்னைக்கு விமானங்கள்லாம் வெளிநாட்டு விமானங்கள்லாம் வர்ற அளவுக்கு இன்னைக்கு தரம் வாய்ந்ததாக இருக்கு. ஆனா சென்னைக்கு அடுத்து முதலாக விமான நிலையம் தொடங்கப்பட்டது மதுரை தான். இந்த மதுரையில இதுவரைக்கும் எந்த விரிவாக்க பணியும் நடக்கல. அதை இந்த அரசாங்கம் செய்யுன்னு சொன்னாங்க. அவர் மட்டும் இல்ல, அமைச்சர்களும் சொன்னாங்க. 2 அமைச்சர்கள் இருக்காங்க. பவர்ஃபுல் அமைச்சர் இருக்காரு. அவர் நாள்தோறும் பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறார். என் தொகுதியில மேற்கு தொகுதியில தான் ரொம்ப கவனம் செலுத்துறாரு. ரொம்ப அக்கறை. ரொம்ப அக்கறைனா அங்க மக்களை பார்க்கல. இப்ப கூட நான் பறவை ஊராட்சி பகுதி போயிட்டு தான் வர்றேன். அதை பார்த்தா தான் நல்லதே. அதை பார்க்க மாட்டேன். ஒரு அமைச்சர் போனா மக்களுடைய குறைகளை கேட்கணும், அதை நிவர்த்தி பண்ணணும். நேற்று வேற சொக்கநாத நகருக்கு வந்திருக்காரு. வந்தவர் அங்க இருக்கிற சாக்கடை இதெல்லாம் சொன்ன உடனே கோவிச்சுக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டாராம். வர்றவர் என்ன செய்யறாரு, அந்த குடியிருப்பு நலசங்கத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாரு. மற்ற அவங்க கட்சிக்காரங்களை பார்க்கிறாரு. எனக்கு நான் பார்க்கறத வைக்கிறதெல்லாம் பத்தி ஒன்றும் குறை சொல்லல, வைக்கல. ஏங்க ஒரு படத்துல சொல்லலாம், ஐயா நீ பார்க்கறது பார்க்குறீங்க, எங்களுடைய குறைகளையும் கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லது தெரியுமே அப்படின்னு தான் மக்களுடைய குறைகளையும் அமைச்சர் கேட்டிருந்தாருன்னா அந்த பகுதி மக்களுடைய குறைகளை தெரியும் என்னன்றது. இதெல்லாம் நாங்க என்னுடைய காலத்துல நான் 15 வருஷத்துல என்னால் முடிந்த அளவுக்கு என் காலத்துல ரோடெல்லாம் போடப்பட்டது. அருமையாக இருந்தது. அழகான மதுரை இருந்தது. 8000 கோடி மட்டும் எங்க மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார ஒதுக்கினார் அவரா 4.5 ஆண்டு காலத்துல. மதுரையில பல்வேறு வளர்ச்சி பணி, உங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் அமைத்தோம். உங்களுக்கு தெரியும், 4 மாசத்துலேயே உலகத்தரம் வாய்ந்த சாலைகள். உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச திருமல் நாயக்கர் மகால் 2 கோடிக்கு அங்க உலகத்தரம் வாய்ந்த அங்க பூங்கா அமைத்தோம், பசுமை பூங்கா அமைத்தோம். புது மண்டபத்தை புதுப்பித்தோம். உங்களுக்கு தெரியும், நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மகால் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் சாலை போட்டு
பழைய அலங்கார விளக்குகள், பழைய காலத்து விளக்கு மாதிரி விளக்குகள் அமைத்து அது வரைக்கும் போயிட்டோம். சுற்றுலா பயணிகள் வரும்போது தங்குவதற்கு பெரியார் பேருந்து நிலைய அருகாமையை ஓய்வறை அமைத்தோம். அதை இதுவரைக்கும் திறக்கலவங்க. அங்க இருக்கிற வணிக கட்டிடத்தையும் திறக்கல. இதுவரைக்கும் மல்டிபிளாஸ் அங்க பெரிய காம்ப்ளெக்ஸுங்க. கார் அடுக்குமாடி நிப்பாட்டுறதுக்கும், கார் டூ வீலர் நிப்பாட்டுறதுக்கும் கார் அமைச்சிருந்தா அதை இதுவரைக்கும் திறக்காம இருக்காங்க. பணி முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. நம்ம மத்திய தொகுதியில தான் இது இருக்கு. பெரியார் பேருந்து நிலையத்துக்கு எப்படி பஸ் எல்லாம் செல்லும், 3000 பேருந்து செல்லும் அப்படின்னு சொன்ன பிடிஆர் பன்வேல் ராஜன் தான், தியாகராஜன் தான் அதை திறந்து வச்சார். இப்ப அருமையா இயங்குது. ஆனா அதே அந்த வணிக வளாகத்தையும் திறந்திருக்கலாம்ல, இது வரைக்கும் திறக்கல. நீங்களும் கேட்க மாட்டேன்றீங்க. அதே மாதிரி ஜான்சி ராணி பார்க் அருகாமையில் மீனாட்சி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வர்ற வெளிநாட்டு பக்தர்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு அங்க ஒரு அழகான விடுதி கட்டியிருந்தோம். அதை தனியாருக்கு இன்னைக்கு விட்டுட்டாங்க. பிரைவேட்டுக்கு விட்டு அவன் கடை, நகைக்கடை, பல்வேறு கடைகளை வச்சிருக்காங்க. என்ன பர்பஸ் கொண்டமோ அதை செய்யலை. உங்களுக்கு தான் கொடிசி அரங்கத்தை போல நம்ம தமுகத்தில் கட்டியிருக்கோம். துணை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். இப்ப நான் அந்த முல்லை பெரியாருக்கு வர்றேன். கூட்டு குடிநீர் திட்டம் 1296 கோடியில் மதுரை மக்களுக்கு 100 வார்டுகளுக்கும் 30 ஆண்டு காலத்துக்கு 30-40 ஆண்டு காலத்துக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற அளவுல அந்த திட்டத்தை எங்க முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி, மற்ற அமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் துணை அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கதான் இதுவும் தொடங்கப்பட்டது. நான் ஒரு முல்லை பெரியார் அணை மாதிரியே நம்ம தமிழன்னை சிலை அருகாமையில ஒரு அணை அமைத்து அங்க இருந்து தண்ணீர் கிடைக்கிற மாதிரி சிம்பலிக்கா ஒன்று போட்டிருந்தேன். இதுல பழைய ஊடகங்களை பார்த்திருப்பீங்க, அதை கூட எடுத்து போட்டீங்க. மக்களுக்கு தாகம் தீர்க்கின்ற வகையில் 24 மணி நேரமும் ஒரே சீராக, அதாவது ஒரு மேல்நிலை தொட்டி இருக்குன்னா மேல்நிலை தொட்டியிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த தெரு முடியும் தொட்டிக்கும் பாத்தீங்கன்னா சீராக அந்த தண்ணி போய் வீட்டுக்கு போகும் 24 மணி நேரம். ஆமா, 2023 முடிக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கீம் 2019 புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவில் முதலாக அது தொடங்கப்பட்டது. அதை அறிவிச்சாங்க. அப்புறம் தொடங்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2023 முடிக்கணும். நானும் சட்டமன்றத்தில் கேட்டு உங்களுக்கு தெரியும், அது முடிக்கவே இல்லை. இப்ப அவசரமாக மேல்நிலை தொட்டிக்கெல்லாம் தண்ணி சரியாக ஏத்தாம, இப்பதான் நான் கூட வரும்போது இப்ப உங்களுக்கு நான் கொஞ்சம் சற்று காலதாமதமா வந்ததுக்கு காரணம்னா, தத்தநேரியிலிருந்து தத்தநேரி, அருள்தாசபுரத்திலிருந்து தத்தநேரி மேப்பாலம் வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆச்சுங்க. சைட்ல இப்பதான் மெயினே போடுறாங்க. இப்படி மெயின் போட்டு இப்பதான் கனெக்ஷன் மாதிரி தான் கொடுக்க போறாங்க. கொடுத்து இதுல என்னன்னா நாளைக்கு முதலமைச்சர் திறக்கிறாருன்றாங்க. அதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. 2,57,000 குடித்தனத்தாரர்களுக்கு சீராக முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க தவறான புள்ளி விவரம். முதலமைச்சர் இதை சரியாக விரிவாக ஆராய்ந்த பிறகு இதை திறக்கணும். எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணும். கிடைத்த பிறகு முதலமைச்சர் திறந்தால் நன்றாக இருக்கும். குறிப்பாக எங்களுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்த 70வது மாமன்ற உறுப்பினர் தவமணி அவர்களே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஆணையாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுல இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, எங்க வார்டுக்கு முழுமையாக தண்ணி வரல, முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வரல, எனவே நீங்க உடனடியாக சீர்படுத்தணும், இல்லைன்னா நான் முதலமைச்சர்கிட்ட நான் புகார் பண்ணுவேன் இருக்கார். இப்ப எங்க மாநகராட்சியுடைய தலைவர் வந்திருக்கார், எதிர்கட்சி தலைவர் வந்திருக்கார். இவர் இருக்கிற 63, 64வது வார்டு பகுதியில் இதுவரைக்கும் தண்ணீரே கொடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சீஃப் இன்ஜினியர்கிட்ட கேட்டேன். சார், டிபிஆர் கடைசியில் போட்டது இந்த அளவுக்கு, அதுக்கு பூரா முழுமையா கொடுத்தாச்சு சார். இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். எதுக்காக திறக்கிறாங்க, எதுக்காக திறக்க சொன்னாங்கன்னே தெரியல. அதான் இந்த டவுட் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். இப்ப நான் கேட்கறது, நீங்க சொல்ற மாதிரி எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு திறக்கணும்?
இப்ப தண்ணி எங்க பார்த்தாலும் பஸ்ட் ஆகி போகுது. அந்த பிரஷர் தாங்க முடியல. அந்த இதுல இருந்து வரும்போது டேங்க்ல ஓவர் டேங்க்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால மெயின் ரோட்ல உடைப்படுத்துது. இதனால பார்த்தா சாக்கடை நீர் ரோட்ல பார்த்தா ஆறா ஓடுது. நிறைய இடங்கள்ல இது இருக்கு. இதெல்லாம் சீர்படுத்தணும், ஒழுங்காக சீரமைக்கணும். இதே மாதிரியா பாதாள சாக்கடை மதுரை மாநகர்ல அவங்க அமைக்கும் போது பாத்தீங்கன்னா முறையாக எங்கெங்க பைப் லைன் இருக்கு, எப்படி கொடுக்கறது அப்படின்றத செய்யல. இதனால மதுரை மக்கள் ரொம்ப அவதிப்பட்டோம். அப்புறமேல் அது எங்க ஆட்சியில 10 வருஷத்துல அதை சரிபடுத்துறதுக்கே நேரம் சரியாயிடும். இப்ப அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு, நிலைமை இருக்கு. இந்த கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக இல்ல. இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பரிச்சயத்து முறையில கொடுக்கறாங்க. அதுவும் முறையாக கொடுக்கப்படல என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் தான் இப்படி கொடுக்கறாங்கன்ற தெரியல. இப்ப நீங்க டவுட் கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. என்ன காரணம்? தேர்தல் வரப்போது அதுக்காக திட்டத்தை செயல்படுத்தணும்ன்றாங்களா இல்ல என்ன? அதான் எந்த உள்நோக்கம் என்னன்னு தெரியல. இப்ப இது போக இன்னொன்னு என்னன்னா, மதுரை மாநகராட்சி முழுமையாக இயங்கல. மேயர் இல்ல, 5 மண்டல தலைவர் இல்ல, நிலைக்குழு தலைவர் இல்ல, டவுன் பிளானிங் சேர்மன் இல்ல. 2 மாசமா கவுன்சில் மீட்டிங்கே நடக்கல. இப்ப 3ஆவது மாசம் வந்துருச்சு. இது மாதிரி எங்கேயாச்சும் எந்த மாநகராட்சியா இந்தியாவில் எந்த மாநகராட்சியா இருக்கா? இப்ப முதல்ல என்ன, இந்த புது பொண்ணு என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ண புது பொண்ணு காலையில எந்திரிச்சோன்னா விடிய காத்தால காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பூ, மல்லிகை பூ, அந்த கரைஞ்ச பூவோட போய் தண்ணி பிடிப்பாங்கன்னு, இல்ல முன்னாடி கிணத்துல போய் தண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அது மாதிரி நம்ம மாநகராட்சி கவுன்சிலர் இருப்போம், ஆணையாளர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சுத்திட்டாங்க, சாட்டையை சுத்தினாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கோர்ட்ல நாங்க வழக்கு தொடுத்தோம். இந்த மாதிரி மேயர் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க, கைது பண்ணணும், ஊழல் பண்ணவங்களாம் கைது பண்ணணும், குடித்தனத்துக்கு இருக்கிற வாடகை, குடியிருப்போருக்கு இருக்க வாடகை வணிக கட்டடங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துட்டு எங்க பொதுச் செயலாளர் சொன்னதுக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு செஞ்சோமா இல்லையா. ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா சோட்டையை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல 25 கோடி கண்டுபிடிச்சிட்டாங்க. 200 கோடி ஊழல்ல 25 கோடி, 200 கோடிக்கு மேல ஊழல் இருக்கும். ஒரே வாரத்துல மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் தென்மண்டல ஐஜியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து முழுமையாக மதுரை மாநகரில் இருக்க அத்தனை கட்டடங்களையும் சீராய்வு பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி சீராய்வு பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரே வாரத்தில் இவ்வளவு பேர், அது கல்யாண மண்டபத்துக்கு கூட குடியிருப்பு கட்டணத்தை போட்டிருக்காங்க, அந்த ஹவுஸ் டாக்ஸே போட்டிருக்காங்க. அது கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதுக்கடுத்து இப்ப பார்த்தா புது பொண்ணு பழைய பொண்ணா மாறுற மாதிரி நம்ம ஆணையாளர் இப்ப எதையுமே கண்டுக்கிறதே இல்லை. நம்ம வணிகவரித்துறை அமைச்சர் எங்க கூப்பிடாரோ சொட்டவால் குட்டி மாதிரி போயிட்டே இருக்காங்க. போய் அவங்க பாட்டு தொடங்கியிருக்கா, என்ன நிலைமை என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஐஎஸ் அதிகாரி இப்படி செய்யறாங்க. நான் இப்பவும் சொல்றேன், எந்த அதிகாரி தவறு செய்தாலும் சரி அந்த அதிகாரிகளாம் தப்பிக்க முடியாது. 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் பொழுது இந்த யார் தவறு செய்தார்களோ, தவறு செய்ததற்கு துணை போனார்களோ அந்த அதிகாரிகள்லாம் நிச்சயமாக சட்டத்தின் கொண்டாந்து நிறுத்தப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.